ஞானானந்தர். ஓம் ஞானானந்தாய நமஹ. ஸ்ரீ குருநாதோட அனுகிரகத்தால அம்பாளின் தாசனாக மாறினார் குருஜி. ஒவ்வொரு இடத்திலும் உபன்யாசம் பண்ணிட்டு பக்தி மார்க்கத்தை பரப்பிண்டு படிப்படியாக முன்னேறிட்டு இருந்தார். ஒரு நாள் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருவானைக்காவல்ல அயலாந்தேஸ்வரி கோயிலுக்கு போயிருந்தார். அம்பாள் தரிசனம் பண்ண குருஜியும் நாமாஜியுமா போயிருந்தார். குருஜிக்காகவே அம்பாள் அலங்கார சூபினியாக காட்சி கொடுத்தார். எப்படி? அஞ்சனமேனி அலங்கிருத புரணியாக காட்சி கொடுத்தார். அதோட கையில் ஒரு அழகான தாமரப்பு இருந்தது. குருஜியை அங்கே இருந்த அர்ச்சகர்கிட்டக்க அந்த தாமரப்பு எனக்கு கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்க அவள் தர மறுத்துட்டா. உடனே குருஜி, நீங்கள் அர்ச்சனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூ கீழே விழுந்துட்டா கொடுப்பேலோ அப்படின்னு கேட்க அவள் பதில் ஒன்றுமே சொல்லலை. அர்ச்சனையை ஆரம்பிச்சுட்டா. குருஜி மகா திரிபுர சுந்தரிங்கிற பாடலை பாட அருகில் இருந்த கல்யாண சுந்தரங்கிறவர் அந்த பாடலை எழுதி கொண்டார். அர்ச்சனை முடியவும் அந்த பாட்டு முடியவும் சரியாக இருந்தது. அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி செய்யறப்ப அதை தாமரை புஷ்பம் கீழே விழுந்து விடுத்து. அந்த பூவை எடுத்துட்டு குருஜி கிட்ட கொடுத்து அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் அர்ச்சனை பண்ணுற போது உங்களை அந்த அம்பாள் ரூபத்திலேயே பார்த்தேன் அப்படின்னு அதழுதழுக்க சொன்னார். குருஜிக்கு எப்பவும் அவரோட குருநாதர் ஞானானந்தர் அவரோடையே இருக்கார் என்று புரிஞ்சுது. ஞானானந்தரை வழங்கி அவருடைய ஆசி எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஞானானந்த தபோவனம் தமிழ்நாட்டில் திருக்கோயிலூருக்கு பக்கத்தில் பொன்னாற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்கு. ஒரு அமைதியான இடம். தபோவனம் என்றால் தவம் செய்யும் காடு அப்படின்னு அர்த்தம். சுவாமி ஞானானந்தரி சுவாமிகள் தபோவனத்தில் தனது அடக்கமான ஆசிரமத்தை நிறுவினர். ஆன்மீக ஆற்றலுக்காக சுவாமியால் அடையாளம் காணப்பட்டது. எப்படி? மிருகண்டு மகரிஷி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 5 பழமையான மாமரங்களை கொண்ட இந்த புனித ஸ்தலத்தில் தவம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது. 1951ஆம் வருஷம் குருநாதர் ஸ்ரீ P.R. சுப்பிரமணியரின் தீவிர பக்தர். இப்போ தபோவனம் இருக்கிற இடத்த குருநாதருக்கு அர்ப்பணிச்சுட்டார். அதில் 5 மாமரங்கள் நின்றது. அந்த இடத்துல தபோவனம் நிறுவ முடிவு செஞ்சாச்சு. அதற்கு ஆத்தியாத்ம வித்யாலயம் அப்படின்னு பேரும் வச்சா. அதே வருஷம் ஞானானந்த தபோவனம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீ வாசுதேவ பிரம்மம் இந்த மரத்தின் கீழே உள்ள இடத்தில் தவம் செஞ்சதாகவும், ராமா லக்ஷ்மணா ஸ்ரீ வாசுதேவ பிரம்மாவின் முன் தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும் பரனூர் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் தனது என் அச்சாவதார அனுபவம் நூலில் எழுதியிருக்கார். அதாவது புஸ்தகத்தில் அவரே எழுதியிருக்கார். ஸ்ரீ விக்ரம குருநாதர் பிற்காலத்தில் ஸ்ரீ நாராயணன் என்ற பக்தர்கிட்டக்க நான் பெண்ணை நதியில் நீராடி இந்த மாமரத்தின் தியானத்தில் அமர்வதாகவும், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எங்கு ஆசிரமம் அமைக்கும் எண்ணம் வந்ததாகவும் கூறினார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல குருநாதர் என்ன பண்ணார்? அந்த இடத்த சுற்று வட்டாரத்து மக்கள்லாம் தரிசனம் பண்ணணும். ஆசிரமத்தில் தினசரி பூஜைகளும் நடக்கணும். தபோவனத்தில் ஒரு அழகான கோவிலை நிறுவினார். குருநாதர் ஞான விநாயகரையும் ஞான ஸ்கந்தனையும் தன் கைகளாலேயே பிரதிஷ்டை பண்ணினார். இவா 2 பேர் மட்டுமில்ல, அத்தனை சுவாமிகளும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். தெய்வங்களுக்கு சுவாமிகள் தனது அழகான தோற்றம் மற்றும் சங்கல்பத்தின் மூலம் சைத்தன்யா அப்படின்னாக்க சக்தியை வழங்கிட்டார். அங்கு பிரார்த்தனை செய்யும் அத்தனை பக்தர்களுக்கும் தெய்வங்கள் அனுகிரகத்தை பொழிகிறது. 1974ஆம் வருஷம் சுவாமிகள் மகா சமாதி அடையும் வரை அந்த ஆசிரமத்தில் தான் இருந்தார். சுவாமிகளின் சமாதி ஜீவ சமாதி. சுவாமி எங்கும் நிறைஞ்சிருக்கார். தாத்தா சுவாமிகள் நம்மிடத்துல உடல் வடிவத்தில் இல்லை. ஆனால் நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்மை ஈர்க்கிறார். மற்றது அடுத்த வாரம் பார்க்கலாமா? சுவாமிகளின் மகிமைகளை சொல்ல இந்த ஜென்மம் மட்டும் போராது. நன்றி, வணக்கம்.